விஜய் என்பவர் திமுகவினுடைய முகமுடி. உதயநிதி ஸ்டாலினுடைய உதவியுடன் அவர் கட்சி ஆரம்பித்திருக்கிறார். இது பி டீம் ஆஃப் டிஎம்கே. பாசிசம் பாயசம் என்பதை விளக்கி சொல்ல வேண்டும். ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்லுங்க பாப்பா. விஜய் தணர்வாரு. காரணம் இஸ் ஒன்லி ரிப்பீட்டர். உங்க ப்ராம்ப்டர் இருக்கு பாருங்க, டெலிவிஷனுக்கு முன்னாடி சினிமால வண்ணத்தை சொல்லி அதை ரிப்பீட் பண்றது, அவ்வளவுதான். அதோட சரி. இஸ் ஒன்லி ரிப்பீட்டர். அவருக்கு 5% மேல கிடையாது. அவர் 20-30 பிரசாந்த் கிஷோர் ஒரு கேஸ் பலூன் விட்டு போயிட்டார் அவர். பட் ஐ நோ பிரசாந்த் கிஷோர் வெரி வெல். ஹி இஸ் ஒன்லி கேஸ் மாஸ்டர். முக ஸ்டாலின் மாதிரி ஏன் சார் அவர் நிருபர் கூட்டம் வைக்கவே மாட்டேங்கிறார்? அது கூடிய சீக்கிரம் வைப்பாங்க அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க அவங்க. நாங்க ஒன்னும் பண்ணவே மாட்டோம்னு சொல்லல. கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு ஒரு நிருபர் கூட்டம் வைக்க சொல்லுங்க பாப்போம். பேப்பர் படிக்கிற ஒரு இஷ்யூ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண சொல்லுங்க பாப்போம். ஹி மஸ்ட் ஹோல்ட் a press conference. அதிமுகக்குள்ள என்னதான் நடக்குது? Explosion is taking place in ADMK. அதை சொல்வதற்கு வாய் கூச்ச முடியாது. காரணம் பல நிலைகளை நேரிட்ட அதிமுகவினுடைய தலைமைக்கு இது ஒரு கேள்விக்குறி. எனினும் திமுக மட்டும்தான் எதிரின்னு சொல்றாரு. ஆனா பாஜக எதிர்த்து பேசல. இங்க பாஜக அதிமுக கூட்டணி அமையுமா? அமையும். காலத்தின் நிர்பந்தம். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகோபாலன் அவர்கள். அவரிடம் தற்போது பேசு பொருளாக உள்ள அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். நமஸ்காரம். இங்க தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படிங்கறத முன்னிலைப்படுத்தி மகளிர் தின வாழ்த்திலேயே திமுக பெயரை ஓப்பனாக சொல்லி விஜய் அவர்கள் வீடியோ வெளியிட்டிருந்தார். அதற்கு முன்னதாக திமுக அவர் சொன்னது கிடையாது. ஆனா அந்த வீடியோல இருந்து சொல்லியிருந்தாரு. அது எந்த அளவுக்கு இல்ல விஜயனுடைய அடுத்த மூவ்மெண்ட்டுக்கான ஒரு சமிகை இது அப்படின்ற கோணத்துல நீங்க என்னென்ன விஷயங்கள் பார்க்கிறீங்க அந்த அவருடைய ஸ்பீச்ல? நீ கோபப்பட மாட்டீங்களா? சொன்னா கோபிநாத், யூ won't get angry on me. சொல்லுங்க. கோபப்பட மாட்டேன்னு சொல்லுங்க. நான் சொல்றேன். படமாட்டேன் சொல்லுங்க. விஜய் என்பவர் திமுகவினுடைய முகமுடி. விஜய் என்பவர் திமுகவினுடைய பணத்தில் கட்சி ஆரம்பித்திருப்பவர். தமிழக சினிமாவில் பிளவு வந்ததனால் உதயநிதி ஸ்டாலினுடைய உதவியுடன் அவர் கட்சி ஆரம்பித்திருக்கிறார். இது பி டீம் ஆஃப் டிஎம்கே. அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை எடுக்கிறதுக்கு தான் அந்த மாதிரி பேசுறாரு. நோ ஒன் பிலீவ்ஸ். அவர் ஏன்னா ஒரு நிருபர் கூட்டம் வைக்கலங்க சார். முக ஸ்டாலின் மாதிரி ஏன் சார் அவர் நிருபர் கூட்டம் வைக்கவே மாட்டேங்கிறாரு? அது கூடிய சீக்கிரம் வைப்பாங்க அப்படிங்கறது சொல்லியிருக்கிறாங்க அவங்க. நாங்க ஒன்னும் பண்ணவே மாட்டோம்னு சொல்லல. கண்டிப்பாக சந்திப்பு நடக்கும் அப்படின்றது. செய்தியாளர் சந்திப்பு தான் விட்டுருங்க. நான் ஒன்னே ரெக்வெஸ்ட் பண்றேன். தமிழனுடைய மேனேஜ்மெண்ட் மூலமாக கோபிநாத் அவர்களுக்கும் உங்க டீம் மெம்பர்ஸும் விஜய் கிட்ட உட்கார்ந்து ஒரு 5 டீம் மெம்பர்ஸ் ஆஃப் தமிழ், கோபிநாத்தும் சரி விஜயும் சரி ஒரு நேரடி ஒளிபரப்பு தமிழ் நேயர்களுக்கு சொல்லுவாரா? சிம்பிள். பேசுறாருங்க விஜய். என்னங்க அவரு? விஜய்க்கு அரசியல் தெரியுமா சார் உங்களுக்கு? இஸ் a puppet of DMK. என்ன பேசுறீங்க நீங்க? அவரு முக ஸ்டாலின் வச்சாரா? ஒரு நிருபர் கூட்டம் வைக்க சொல்லுங்க பாப்போம். பேப்பர் படிக்கிறாரு முதலமைச்சர். நானும் பத்திரிக்காரன். நானும் ஐயா கருணாநிதியும் ஜெயலலிதாவுடன் நன்றாக பழிந்த தினமணி டெல்லி நிருபராக. அவங்க எல்லாம் வந்தானே என்னோட பேசாத இருக்க மாட்டாங்க. முக ஸ்டாலின் ஒரு வார்த்தை பேச சொல்லுங்க பாப்போம். ஒரு இஷ்யூ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண சொல்லுங்க பாப்போம். அந்த ஷார்ப்னஸ் இல்லையா அவருக்கு? அதைத்தானே இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய எடிட்டர் சென்னை டைம்ஸ் ஆஃப் இந்தியா எழுதியிருக்காரு. விஜய் அண்ட் M.K. ஸ்டாலின் should hold a press conference எழுதியிருக்காரு. அதை நான் பாராட்டுகிறேன். பத்திரிகையாளராக மணியை பாராட்டினேன், ராம் என்று சொல்வதை பாராட்டுகிறேன். நானும் ஒரு பத்திரிகை, நீங்களும் ஒரு பத்திரிகாரங்க. he must hold a press conference. விஜய் he's a front man of DMK. வேற ஒண்ணுமே கிடையாது. இல்ல அதுதான் கேட்டப்போ, இது அவங்க கட்சி தரப்புல கேட்டப்போ நெக்ஸ்ட் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார், மக்கள் எல்லாம் சந்திக்க போறாரு. அப்போ பாருங்க பிரஸ் சந்திப்பாரு, அப்பத்துல இருந்து அது ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே. அப்ப ஃபர்ஸ்ட் தமிழுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுப்பாரான்னு கேளுங்க அவரை. நான் ஒரு 10 கொஸ்டின் கொடுக்குறேன் அவருக்கு. இலங்கை பாலிசி பத்தி என்ன, தமிழக அரசாங்கத்திற்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் இடையே உள்ள கச்சத்தீவை பற்றி அவர் என்ன நினைக்கிறார், பாசிசம் பாயசம் என்பதை விளக்கி சொல்ல வேண்டும். 2 கேள்விக்கு பதில் சொல்லுங்க பாப்போம். விஜய் தணர்வாரு. காரணம் he is only a repeater. உங்க ப்ராம்ப்டர் இருக்கு பாருங்க, டெலிவிஷனுக்கு முன்னாடி சினிமால வண்ணத்தை சொல்லி அதை ரிப்பீட் பண்றது, அவ்வளவுதான். அதோட சரி. ஹி இஸ் ஒன்லி a repeater. விஜய் என்பவர் கடந்த 3-4 மாதங்களாக நான் ஆலோசனை சொல்வதாக நினைக்க கூடாது.
விஜய்க்கு பல பல நேயர்கள் இருக்கிறார்கள். அவர் கட்சி வேறு உண்ட வேண்டும். ஆனா 2 சீட் வராதுங்க அவருக்கு. 2 சீட் வராது அவருக்கு. 5% மேல கிடையாது அவருக்கு. 20-30 பிரசாந்த் கிஷோர் ஒரு கேஸ் பலூன் விட்டு போயிட்டார் அவர் பாட்டில். ஐ நோ பிரசாந்த் கிஷோர் வெரி வெல். ஹி இஸ் ஒன்லி கேஸ் மாஸ்டர். தமிழ்நாட்டில் 2 கட்சி, திமுக அதிமுக, இது திறந்து ஒண்ணுமே கிடையாதுங்க. ஐ எம் டெல்லிங் யூ. இல்ல, இப்ப இதுல திமுகவினுடைய முகமூடி அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, அப்படி பார்த்தா அவர் தனிச்சு நின்று ஓட்டை தான் பிரிக்கணும் திமுகவினுடைய வெற்றிக்காக. ஆனா அதிமுகவோடு கூட்டணி போக போறது அப்படிங்கிறது தொடர்பான பேச்சுக்கள் ரொம்ப எழுந்துகிட்டு இருக்கு. தேர்தல் நெருக்கத்துல அதை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறதும் இங்க அரசியல் வட்டார பேச்சுக்களாக இருக்கு, தகவல்களாக இருக்கு. அதிமுகவோட கூட்டணி போக எதிர்பார்க்கிறீங்களா? நான் திருப்பி கோபப்பட மாட்டேங்கிறேன். திருப்பி சொல்லட்டுமா? நீங்க யூ ஆர் இன்சிகேட்டிங் மீ, யூ ஆர் ப்ரோவோக்கிங் மீ. நான் உங்களை ப்ரோவோக் பண்றேன். இல்ல, நான் அந்த கோணத்துல கேட்கல. இத்தகைய தகவல்களும் இருக்கே, அப்ப அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு கேட்கிறேன். இத்தகைய தகவலுக்கு நான் பதில் சொல்லுகிறேன். தயவு செய்து கேளுங்கள் ஐயா, கேளுங்கள். சொல்லுங்க. கோபிநாத்தை தவிர, ராஜகோபாலனை தவிர 40 வருடம் 50 வருடம் பொது வாழ்க்கையில் இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாத அது? 5 வருடம் முதலமைச்சராக இருந்து பல ஆண்டுகள் கட்சி பொருளாளராக, கட்சி நேராக இருந்தவருக்கு அவருக்கு ஹி நோஸ் பாலிடிக்ஸ். அவர்லாம் விஜய் நன்னா எஸ்டிமேட் பண்ணியிருக்காரு. 6 மாசம் கழிச்சு சொல்றேன். விஜய் காத்துல விட்டாருல்ல. விஜய் தான் எங்க ஓப்பனிங் பேட்ஸ்மேனே கீழே ஊந்துடுவாரா சார் விக்கெட் எடுத்துட்டு? நான் கூட்டணி வந்துட்டு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட்டணிங்கிறாரு. என்ன அர்த்தம் அது? அப்ப அவருக்கு நம்பிக்கை இல்லையா? கூட்டணி யாரோட போவாரு? கட்சியினுடைய நிலைப்பாடு தானே சொல்றாரு. அந்த இடத்துல தாவேகா தனிச்சு நின்னாலும் கூட ஜெயிக்க முடியும்ன்ற சுச்சுவேஷன் இருந்தாலும் நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு உரிய இடம் கொடுப்போம், அதிகாரம் கொடுப்போம் அப்படிங்கிற பேசிஸ்ல தானே அவர் சொல்றாரு. சார் அதிகார உரியம் கொடுக்க இவங்க சத்திர நடத்துறதுக்கு வராங்க சார். கல்யாண மண்டபம் நடத்துறாங்க. விஜய் அவர்கள் 2026 ஜூன் ஜூலையில் கமல்ஹாசனுக்கு நேரிட்ட துன்பங்கள், அரசியல் எதிர்நோக்கங்கள், ரஜினிகாந்த் ஏற்பட்ட அரசியல், சிவாஜி கணேசனுக்கு ஏற்பட்ட அரசியல், அந்த மூக்கொடப்பு தான் விஜய்க்கும் ஏற்படும். இஸ் நாட் a successful politician தான் என்னுடைய கருத்துங்க. நான் அதிமுக விவகாரங்களுக்கு வர, உள்ளுக்குள்ள நிறைய கிளாஷஸ் இல்ல பிரச்சனைகள் இருப்பது போன்ற ஒரு செய்திகள் வெளியில வருது. முன்னாள் அமைச்சர்களுக்கு இடையில வார்த்தை போர்கள் வெடிக்குது. உள்ளுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை வெளியில பேசாதீங்க யாரும் கட்சியினர் அப்படின்னு சொல்லி இபிஎஸ் அவர்கள் சொல்ற அளவுக்கு போயிருக்கு. அதிமுகக்குள்ள என்னதான் நடக்குது? இப்போதைய நிலை, அதிமுகவின் நிலை என்னன்னு நினைக்கிறீங்க? Explosion is taking place in ADMK. அதை சொல்வதற்கு வாய் கூச்ச முடியாது. காரணம், பல நின்றங்களை நேரிட்ட அதிமுகவினுடைய தலைமைக்கு இது ஒரு கேள்விக்குறி. எனினும் நான் ஐ எம் நாட் ஜெனரலைசிங் இட். எங்க குடும்பத்துல சண்டை இருக்குங்க. என்னுடைய குடும்பத்துல ஐ மஸ்ட் பி ஃபேர் வித் யூ. கோபிநாத்தோட சொல்லாத இருப்பான். கோபிநாத் குடும்பத்தையும் சண்டை இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்தையும் சண்டைங்க. வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அதே மாதிரி சண்டை இல்லாத கட்சிகள் இப்போ துரைமுருகனும் டிஆர் பாலுவும் KN நேருவும் பொன்முடியும் உதயநிதியினுடைய ரைஸை ஒத்துக்கிறாங்களா? ஏடிஎம்கே பத்தி பேசுறீங்களே. இன்று தமிழக ஊடகங்கள் வேண்டுமென்றே எடப்பாடி பழனிசாமி நசுக்கி கசக்கி பிழிந்து எடுத்து அவரை தோல்ல அந்த துணியில் வளர்த்துற மாதிரி வளர்த்தன்னு பாக்குறாங்க. நடக்கலையே. ஹி ஹாஸ் a cadre belt, cadre based party. இல்ல, ஒவ்வொரு கட்சியிலையும் பிரச்சனைகள் இருக்கதா செய்து, ஆனா இது ரொம்ப வெளியில அம்பலமாகுது. அப்ப அந்த இடத்துல தானே இது கேள்விக்கு உள்ளாக்கப்படுது. ஒண்ணுமே போன மாத்தி சண்டை போடுறாங்களா சார்? துரை வைகோவை எதிர்த்து அதை விட அசிங்க மூஞ்சில மூக்கு போட்டு மூக்கட்டை போட்டு சிரிக்கலாங்க. விசிகா ஒரு நாள் இருந்துட்டு பெரிய ஆளாயிட்டு போனார். ஆர்தவ் அர்ஜுன் ஒரு 2 நாள் இருந்தார் விசிகால. எங்க போயிட்டாரு அவரு? அந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகள் கூட இன்னல்கள், துன்பங்கள், நேரிடர்கள் இருக்கின்றன. அதே மாதிரி அதிமுகவில் இருப்பதை நான் ஜெனரலைஸ் பண்ணவில்லை. அதிமுகவில் நடப்பது மாபெரும் இந்திய ஜனநாயகத்திற்கும் தமிழக ஜனநாயகத்திற்கும் ஒருங்கிணைந்து ஒருபட்ட எதிர்கட்சி இல்லை என்றால் அது தமிழக அரசியலில் மாபெரும் பின்னடைவு. இருப்பினும் எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை பாராட்ட வேண்டும். அவர் இவ்வளவு he got 2 leaves. He won all the legal battles. தமிழகத்திற்கு முதலமைச்சராக 4 ஆண்டுகள் இருந்து சரியாக செயல்பட்டிருக்கிறார். அந்த 4 வருஷத்தையும் டிஎம்கே 4 வருஷத்தையும் கம்பேர் பண்ண எடப்பாடி பழனிசாமிக்கு 10க்கு 8 மார்க் தரலாங்க சார். He is able administrator. புரிஞ்சுக்கிறார். பல IAS IPS அதிகாரிகளிடம் நான் பேசுவதனால் ஒரு உதாரணத்தை உங்களுக்கே தெரிஞ்சதான ஒரு IAS ஆபீசர், சீனியர் IAS ஆபீசர் இருக்காங்க. ஒரு ரிட்டையர் ஆனவரோ சர்விங் ஆபீசரோ கோபிநாத், அவரை போய் கேளுங்க. கம்பேரிசன் பிட்வீன் எடப்பாடி பழனிசாமி and Stalin, Jayalalitha and Stalin, மு கருணாநிதி and Stalin will get 3 marks out of 10. ஆக மொத்தம் எடப்பாடி
பழனிசாமிக்கு இன்னல்கள் இருக்கின்றது. கட்சியில் பிளவு வராமல் பார்த்து கொண்டு இருப்பதே பெரிய அரசியல். ஒரு எம்எல்ஏ போனாங்களா சார் இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்து? என்ன பேசுறீங்க கோபிநாத்? அவர் கட்சியை யுனைடெடா வச்சிருக்காரு, அதே பாருங்களேன். இல்ல, ஆனா அந்த யுனைடெடா வச்சுக்கிறது, உள்ளுக்குள்ள பிரச்சனை இல்லாம பாத்துக்கிறது, அதுலயே கவனம் செலுத்துறதுக்கு அவருக்கு நேரம் போதுமானதாக இருக்கிறதோ அப்படின்ற ஒரு கேள்வி. இப்ப எதிர்கட்சியாக அவர் செயல்படுகிறாரா? காரணம் 2-3 மூமெண்ட்ஸ், சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் யாரந்த சார், இந்த மாதிரியான விஷயங்களை தவிர வேற என்ன பிரச்சனைகளை கையில் எடுத்துட்டாங்க. ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு இங்க திமுக அரசுக்கு எதிராக அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கப்படுது. அதுல எப்படி பார்க்கறீங்க? ஒரு ப்ராப்பர் எதிர்கட்சியாக செயல்படுறாங்களா? பின்னடைவு இருப்பதை ஒத்துக்கொள்கிறேன். எடப்பாடி பழனிசாமிக்கு 10க்கு ஒரு 5 மார்க் கூட கொடுக்கலாம் அதில். பிகாஸ் ஹி இஸ் எ ஃபெயில்டு அப்போசிஷன் லீடர் என்று சொல்வதை நான் தயாராக இல்லை. அவர் ஹி இஸ் அன் அப்போசிஷன் லீடர், நோ டவுட். அவருக்கு அரசியல் தெரியும். மு.க. ஸ்டாலினை விட நன்றாக அரசியல் புரிந்தவர் எடப்பாடி பழனிசாமி, நான் சொல்லுகிறேன். 4 ஆண்டுகள் என்ன செய்தார் அரசாங்கத்தை? இவங்க என்ன கேட்டுனா பண்ணலாம். இப்போ ரீசெண்ட் டேஸா அண்ணாமலை வெர்சஸ் இபிஎஸ் ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு இல்லைங்களா? பாஜக கூட கூட்டணி வச்சுக்க தவம் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னது, அதை இபிஎஸ் வந்து அதற்கு பதிலடி கொடுத்தது. ஆனா அதை அதிமுகவை குறிப்பிட்டு சொல்லல அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொன்னது. ஆனா இங்க புரிந்து கொள்ளப்பட்டது அதிமுக அப்படின்றதுதான் ஒரு பார்வையாக இருக்கிறது. இங்க பாஜக அதிமுக கூட்டணி அமையுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. முன்னாடி எல்லாம் கிடையவே கிடையாதுன்னு மறுத்துட்டு இருந்தவர் இப்போ அப்படி சொல்லல. ஒரு 6 மாசம் கழிச்சு சொல்றேன்ற மாதிரி கடந்து போயிடுறாரு. திமுக மட்டும்தான் எதிரின்னு சொல்றாரு, ஆனா பாஜக எதிர்த்து பேசல. இதெல்லாம் எதை காட்டுகிறது? பாஜக அதிமுக கூட்டணி அமையும் எதிர்பார்க்கிறீங்களா? அமையும். ஓகே, கண்டிப்பாக. காலத்தின் நிர்பந்தம், எதிர்கட்சிகள் ஒற்றுழைப்பு அது தேவை. அது சிச்சுவேஷன் will evolve that. அதற்கு பாஜக ரொம்ப அழுத்தம் கொடுக்குறாங்களோ, பிரச்சனை கொடுக்குறாங்களோ? அதிமுக அழுத்தம் வருது இல்ல, அதிமுகவுடைய கேண்டிடேஷன் அழுத்தம் வருது இல்ல. எங்க ஒண்ணு சொல்றேன் கோபிநாத், இன்று அதிமுகவிற்கு கூடிய அனைத்து எம்எல்ஏக்களையும் இக்கட்டாக, ஒன்றாக, ஒருமையுடன், ஒத்துமையுடன் எடுத்து செல்வது எடப்பாடி பழனிசாமி. கடந்த 4 வருடங்களாக என்னதான் ஏடிஎம்கே பிரேக் பண்ணு டிஎம்கே பண்ணா கூட, இந்த ராஜ்யசபா வரப்போது ஜூலைல, அப்போது கூட அந்த கட்சியை உடைப்பதற்கு பார்ப்பார்கள் திமுக. நடக்கவே இல்லையே. டிஎம்கே இஸ் எ ஃபெயிலியர் இல்லையா? எப்பவுமே ஒரு மாநில கட்சிகள் அரசாங்கத்தில் இருந்தாலும் சரி, அரசாங்கத்தில் எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி, என்னுடைய 40 ஆண்டு கால அரசியல் ஆசிரியராக, நிறுவராக இருந்ததில் ராஜ்யசபா இஸ் எ டர்னிங் பாயிண்ட் இன் எவ்ரி பொலிட்டிக்கல் பார்ட்டி. இது வரைக்கும் அவர் நல்ல யுனைடெடா கொண்டு போயிருக்காரு. அதுதான் பெரிய பாராட்டுதல்கள் எடப்பாடி பழனிசாமியின் பொறுத்த மட்டும். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு பல அழுத்தங்கள் இருக்கின்றன. கட்சி ரீதியாக, அயல் மோதியாக பாஜக கண்டிப்பாக அழுத்தம் தருகிறது, யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. இல்ல, அது கட்சிக்குள்ள இருந்து அழுத்தம் இருக்கு, பாஜக கிட்ட இருந்து அழுத்தம் இருக்கு. பாஜக கிட்ட இருந்து இருக்கிற அழுத்தமோ, கட்சிக்குள்ள இருக்கிற அழுத்தமோ மிரட்டல் அப்படிங்கிற அந்த லைனை கிராஸ் பண்ணிருக்குன்னு நினைக்கிறீங்களா? அன்பு என்பதை கிராஸ் பண்ணிருக்கு. மிரட்டல் ஏன் நெகட்டிவா சொல்லுவானே. ஓகே 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 இல்ல, கண்டிப்பா வச்சேதான். இல்லாட்டி உங்களுக்கு நீங்க இப்படிப்பட்ட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னு பாஜக தரப்புல இருந்தும், இல்ல கட்சிக்குள்ள பிளவு ஏற்பட்டுரும் அப்படின்னு கட்சிக்குள்ள இருக்கிறவங்க தரப்புல இருந்து ஒரு மிரட்டல் துணி வெளிப்பட்டு இருக்கிறதா அப்படி நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறேன். நான் நினைக்கல. அந்த மாதிரி ஒரு அன்பாகத்தான் நான் பார்க்கிறேன். பாஜக மத்திய அரசாங்கத்திலிருந்து ஒன்றுபட வேண்டும் என்று சொல்வது மிரட்டல் அல்ல, அன்பு காரணமாகத்தான். எடப்பாடி பழனிசாமி, சசிகலா, டிவிடி தினகரன், மற்ற எல்லாரும் உட்கார்ந்து, ஓ பன்னீர்செல்வம் உட்கார்ந்து பேசுங்கன்னு சொல்றது அன்பு கட்டளை. அதை மிரட்டலாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஓபிஎஸ், சசிகலா இவங்கெல்லாம் உள்ள வந்தா கட்சிக்குள்ள மறுபடியும் பிரச்சனை வரும் அப்படிங்கிறத இப்ப இருக்கிற நிர்வாகிகள் எல்லாம் ஃபீல் பண்றாங்க. அப்படி நடக்கும்னு நினைக்கிறீங்களா? அந்த அந்த எல்லாத்துக்குமே பேஸ் பாயிண்ட் கோபிநாத், as I understood, as BJP understands, தேவர், கவுண்டர், மற்ற ஜாதிகளிடையே இருக்கக்கூடிய ஒன் அப் பொசிஷன், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. எதுவா இருந்தாலும் ஒரு தீர்வு வரத்தான் வராது இருக்காது. அது பொதுமக்கள் அழுத்தம், 8 கோடி தமிழக மக்களுடைய அழுத்தம், திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று ஒரு சூழ்நிலை வந்தால், ஹரியானா, மகாராஷ்டிரா, டெல்லி போன்ற அழுத்தங்கள் பொதுமக்களிடையே வந்துவிடும். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிர்த்த அழுத்தம், தேவேந்திர பட்னவிஸ் மீது இருக்கக்கூடிய ஆசை, சரத்பவார் மீது இருக்கக்கூடிய எதிர்ப்பு, அதே மாதிரி பூபேந்தர் சிங் ஹூடா, தேவிலால், பன்சிலால், பஜன்லால் அவர்களுக்கு மீது இருந்த வெறுப்பு, ஜாட் பாலிடிக்ஸ் இருந்த வெறுப்பு தான் மீண்டும் 3வது முறையாக பாஜகவை ஹரியானாவில் அமர்த்தியது. அந்த பின்னணியில் பார்த்தால், அகில இந்திய கோணத்தில் பார்த்தால், கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் ஒரு அமைப்பு வறுமையானால் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக அரசியலிருந்து ஒதுக்கப்படும். சோ பொறுத்திருந்து பார்க்கலாம். நான் ஃபைனலி ஒரு விஷயம், 2026ல சார், ஹீட்டட் டிஸ்கஷனா இருந்தா கூட
இது ஐ தமிழர் நேயர்களுக்கு ஒரு புரிதலை உண்டாக்கும். எனக்கு கோபிநாத் மீதோ ஐ தமிழர்கள் மீதோ திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதோ விஜய் மீதோ எது விதமான ஒரு குறைபாடுகளோ நிறைவோ கிடையாது. இருப்பினும் யதார்த்த அரசியலை நாம் பேசினோம். இதன் மூலமாக திமுக ஊழியர்களோட புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், வட இந்தியாவில் இதுதான் சூழ்நிலை என்பதை அதைத்தான் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். நான் யாருக்குமே எதிர் கிடையாது. இருந்தாலும் யூ ஹாவ் டு கால் தி ஸ்பேட் அ ஸ்பேட். ஸோ கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் இன்னும் சில நிகழ்வுகள் நடக்கும் போதும் பேசலாம் சார். தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிங்க சார்.